நான் சொல்கிற இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா கோஸ்ட் மோட். ஏற்கனவே உங்களுக்கு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அடுத்த ஒரு வீடியோ போட போகிறோம், அதோட டைட்டில் கோஸ்ட் மூட் தான்னு. ஸோ கோஸ்ட் மூட் பேசிக்காக ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இப்போ ஷார்ட் அண்ட் நீட்டாக நான் முடிக்கிறேன். கோஸ்ட் மூட் நான் எனக்கு எடுத்துக்கிட்ட ஒரு டிசிப்ளின் வே, ஒரு கரெக்டான பாதையை எப்படி நான் அமைச்சிக்கணும் எனக்கு நானே எடுத்துக்கிட்டது தான் இந்த கோஸ்ட் மூட். எதுக்கு நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், எதுக்கு நான் இதை வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா, ஏன்னா நான் இதை ஃபாலோ பண்ணதில் என் லைஃப்பில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆனிச்சு, நான் எப்படி ஒரு பெட்டர் பர்சனாக, நாட் ஒன்லி இப்போ ஒரு 6 month பீரியட், ஒரு 1 year பீரியடில் மட்டும்தான் நீங்கள் செய்யணும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பித்தாலே அது உங்களுக்கு ஹேபிட் ஆகிடும். குட் ஆர் பேட் திங்ஸ். ஒரு விஷயத்தை நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களோட ஹேபிட்டாக வர ஆரம்பிக்கும். நான் எனக்கு எடுத்துக்கிட்டது இந்த 6 month இந்த ஒரு கோஸ்ட் மோட் பீரியடில் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன், என்னென்ன நான் பண்ணி எவ்வளோ கன்சிஸ்டண்டாக இருந்தேன்றதை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் இதை பண்ணி ஆகணும்னு நான் சொல்ல கிடையாது, பட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்ச் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் கொடுக்க போகிற 5 டிப்ஸுமே ரொம்ப முக்கியமானது. இதில் 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 1, கட் டிஸ்ட்ராக்ஷன். கட் டிஸ்ட்ராக்ஷன்னா சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் திங் சோஷியல் மீடியா. நம்மளோட பிக்கஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் பிளேஸ் சோஷியல் மீடியா தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும் சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அது எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். காசிப், தேவையில்லாத விஷயங்கள், அன்னெசரி குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் கட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எதனால் அன்னெசரி பீப்புள் நான் மெயினாக சொல்லுவேன்னா, நீங்கள் யாரு கூட சேர்றீங்களோ, யாரு கூட பழகுறீங்களோ அதை நோக்கி தான் உங்கள் பாதை போ. இஃப் நீங்கள் ஒரு சர்க்கிளில் இருக்கீங்க, அந்த சர்க்கிளில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு மோட்டிவேட் பண்ணுறவங்களும் இல்லை, சப்போர்ட் பண்ணுறவங்களும் இல்லை, ஒரு மாதிரி ட்ராயாக இருக்குன்னா, நீங்கள் அவங்க ட்ராவல் பண்ணுற வரைக்கும் உங்கள் லைஃப் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் யாராவது சொன்னால் கூடயும் அவங்க அதனால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா உங்கள் மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும், அவங்க மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் கட் இட் ஆஃப். அந்த மாதிரி நான் நிறைய பேரை கட் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லாம் நம்மளோட நல்லதுக்கு தான். டு பி ஆனஸ்ட், எண்ட் ஆஃப் த டே நீ தான் உனக்காக இருப்ப, யாரும் நீ தான் உனக்காக இருப்ப. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. ஜஸ்ட் லிசன் டு மீ. ஓகே, தேவையில்லாதவங்க கூட பேசாத, பழகாத. நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்கணும். அதுதான் நீ பண்ண வேண்டிய விஷயம். இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிருப்போ. நான் என்ன பண்ணேன்னா, நான் இன்ஸ்டாகிராம்லாம் அழிச்சிட்டேன். ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் இப்படி ஃபாலோ பண்ணேன். என்னோட மெயின் ஐஜி லாக் அவுட் பண்ணிட்டு என்னோட பிஸ்னஸ் அக்கௌண்ட் மட்டும் லாகின் வச்சிருந்தேன். ஃபார் மை பிஸ்னஸ் சேட் அண்ட் அதுக்கு மட்டும். ஸோ நான் அதுக்கப்புறம் மாற்றினேன். உங்களோட இன்ஸ்டாகிராம் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த சர்ச் ஃபீட் இருக்கும்ல, அதை ரீஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான லைக் மோட்டிவேஷன், ஏதாவது உங்கள் செல்ஃப் க்ரோத் ஓ பிஸ்னஸ் எனி கைண்ட் ஆஃப் திங் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள், சேவ் பண்ணி வைங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அதே தான் உங்களோட இன்ஸ்டா ஃபீட்டில் வரும். நான் போட்டிருக்க பாருங்க, இதுதான் என்னோட பிஸ்னஸ் அக்கௌண்டோட ஃபீட். ஸோ இதை நான் பார்க்குறப்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் இதை பண்ணுங்கள். செகண்ட் டிப், சைலண்ட் க்ரோத். இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ ஒரு விஷயம் பண்ணுறியா, யாருக்கிட்டையும் சொல்லாத. ஒரு விஷயம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வாயை திறக்காத. உனக்கு வந்துட்டு டவுட்டாக இருக்கா, ஒரு அட்வைஸ், சஜஷன் ஏதாவது ஒன்று வேணும்னா ஒரே ஆள் தான் இருப்பாங்க, அவங்கள மட்டும் போய் கேளு. எல்லாருக்கிட்டையும் கேட்காத, யாருக்கிட்டையும் சொல்லாத. ஏன்னா இங்கே எவனும் ஏன்னா எல்லாரும் நல்லவங்க கிடையாது. ஓகேவா? நிறைய பேர் நீ வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிற மூவை சைலண்டாக எடுங்க. ஓகேவா? உன் நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு உனக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். இவங்கிட்ட சொல்லணும், அவங்ககிட்ட சொல்லணும் வேணாம். ஏன்னா நாளை பின்ன அவனுக்கே பிடிக்காம போகலாம். நீ வளர்ந்து வர்றது, நீ நல்லா இருக்கணும்னா செல்ஃபிஷாக இருக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அதுக்குன்னு நீ மட்டும் நல்லா இருக்கணும் நினைக்கிறது தான் தப்பு. நீ வளர்ந்து முன்னுக்கு வரணும்னா நீ வா. அவனும் அதே மைண்ட் செட்டில் இருந்தானா அவனையும் கூட்டிகிட்டு வரலாம், தப்பு இல்லை. ஆனால் அது நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவனுக்காகவே தோணணும். அவனுக்காக தோணி அவனாக தான் வரணும். நம்ம போய் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீ வளர்ந்து வரணும்னு தோணுதா, அமைதியாக இரு, பேசாமல் இரு, உன் வேலையை நீ பாரு, உனக்கான பலன் உனக்கு கிடைக்கும். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணாத, நெகட்டிவாக யோசிக்காத, அமைதியாக இரு. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இரு. தனியாக இருந்து பண்ணுறதுல ஒரு தப்பும் இல்லை. இவன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் தனியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சொல்கிறத கேளு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3, டெய்லி டிசிப்ளின். ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? நீ எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற, எத்தனை தடவை ஒரு நாளைக்கு சாப்பிட்ற, என்ன சாப்பிட்ற, ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணுறியா, ஒழுங்காக ப்ரேயர்ஸ் மெயின்டைன் பண்ணுறியா, ஒழுங்காக மெடிடேஷன் பண்ணுறியா, இதெல்லாம் ரொம்ப
ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, என்ன கேட்டிங்கன்னா, நான் நார்மலாக பிஃபோர் 6 எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு ஒரு 7 AM அந்த மாதிரினா நான் ஜிம் போயிட்டு இருந்தேன். ஓகேவா? இப்போ கொஞ்ச நாளாக நான் பவுஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் வேலை வந்தனால என்னோடய ஸ்கெட்யூல் எல்லாமே நான் மாற்றிட்டேன். ஏர்லி மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எந்திரிச்சிருங்க. இஃப் யூ ஆர் ஸ்டூடெண்ட், ஆஃப்கோர்ஸ் நீங்கள் எந்திரிச்சு தான் ஆகணும். காலேஜ் போவீங்க, இல்லை நீங்கள் வேலை செய்கிறீங்களா, கண்டிப்பாக எந்திரிச்சு தான் ஆகணும். ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நாளில் 20 ஹவர்ஸில் நீங்கள் 8 ஹவர்ஸ் வேலை செய்கிறீங்க வச்சுக்கோங்க. 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் வேலை செய்கிறீங்க மேக்ஸிமம் முடியும் வச்சுக்கிட்டாலும், பேலன்ஸ் இருக்கிற ஹவர்ஸில் என்னென்ன பண்ணலான்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ விஷயம் பண்ணலாம். ஒரு ஸ்லீப்பிங் ஸ்கெட்யூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஃபோனை நீங்கள் எந்த அளவுக்கு பாய்க்கிறத குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பெட்டர் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் பாய்க்கிறத குறைங்க. சீக்கிரமாக தூங்க ட்ரை பண்ணுங்கள். காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மிட் நைட்டில் நீங்கள் எந்திரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இதுதான் உண்மையானது. ஓகேவா? நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மிட் நைட்டில் நீங்கள் எந்திரிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள் வந்துட்டு ஒரு மாதிரி மாறுது. ஸோ நீங்கள் அதை ரொம்ப கஷ்டப்படுவீங்க. திடீர்னு எந்திரிச்சிடுவீங்க, தூக்கம் பத்தாது. ஏன்னா நீங்கள் நைட் ஹோல் மாரி முழிச்சிருப்பீங்க. நைட்லலாம் முழிச்சு ஸோ நீங்கள் அந்த டைம் தூங்குற டைம் உங்களுக்கு அது பிரெயின் வந்துட்டு ரொம்ப நீங்கள் அதிலேயே ட்ரெயின் பண்ணி வச்சனால உங்களுக்கு நைட் தூங்குறப்ப செம்ம டிஸ்டர்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபோக்கஸாக இருக்கணும். அதை முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி படுங்க. ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணாது. படுத்து தூங்கி எந்திரிங்க. காலையில் ஃபாலோ பண்ணுங்கள். ஜிம், ப்ரேயர்ஸ், மெடிடேஷன். முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் 1 hour ஜிம் போங்க. 45 minutes to 1 hour மெடிடேஷன் பண்ணுங்க. ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? இது ரெண்டும் தான் உங்களோட மைண்டை எந்த அளவுக்கு ஃபோக்கஸாக வச்சுக்கோன்னு காட்டும். எந்த அளவுக்கு நீங்கள் மெடிடேஷன், ஜிம் இதெல்லாமே பண்ணுறீங்களோ, ஏன்னா மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் எல்லாத்தையும் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜிம் ஃபார் மெயின்டைன் யுவர் ஃபிசிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஜிம் போங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போ பல்கிங் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட வெயிட்டை அதை கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். இப்போ கட்டிங் பண்ண போகிறீங்கன்னா சேம். எது பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டாக பண்ணுங்கள், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை நீங்கள் கன்சிஸ்டண்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது ஜிம் போங்க, மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு மெடிடேட் பண்ணுங்க. ஓகேவா? இது ரெண்டும் தான் உங்களோட மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோம். நீங்கள் அடுத்தடுத்து எடுக்க போகிற நெக்ஸ்ட் மூவ்க்கு நீங்கள் யாருக்கிட்டே எதுவும் கேட்க வேணாம். பிகாஸ் சொந்தமாக வரும். யாருக்கிட்டையும் எதை பற்றி நீங்கள் கேட்க வேணாம், யாருக்கிட்டையும் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம். உன் வாழ்க்கையில் நீ என்ன பண்ணணும், எது பண்ணணும்னு நீ தான் முடிவு பண்ண போகிற, நீ தான் பண்ண போகிற. ஸோ எண்ட் ஆஃப் த டே அந்த அவுட்கம் பார்த்து எல்லாரும் அப்படின்னு யோசிக்கணும். எப்படா இவன் பண்ணா அந்த மாதிரி. 3வது டிப்ஸை நீங்கள் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி சரி, தூங்கி எந்திரிச்சோன்னே வாழ்க்கையில் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்கிற இந்த 3வது டிப்ஸ் தான். அதனால இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் தூங்கி எந்திரிச்சிலேருந்து இதுதான் ஓட போகுது. இதனால தான் உங்கள் டே ஸ்டார்ட் பண்ணோம், இதனால தான் உங்கள் டே முடியும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் நீட்டாக, டிசிப்ளினாக, க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மறக்காமல் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 4, மணி அண்ட் எனர்ஜி சேஃப். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க வச்சுக்கோமே, அதான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட எனர்ஜி இருக்கும், ஆனால் மணி அந்த அளவுக்கு இருக்காது. எனர்ஜி இருக்கிற அளவுக்கு மணி அந்த அளவுக்கு இருக்காது. என்ன கேட்டிங்கன்னா இதை பேலன்ஸ் பண்ணணும். இருக்கிற எனர்ஜியை வச்சு இந்த மணியை எல்லாத்தையும் நீங்கள் பாய்ச்சிட்டிங்கன்னா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு நத்திங். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜியும் மணியும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எப்படி நம்ம வந்துட்டு கரெக்டான வேலை யூஸ் பண்ணி என்ன கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறத கரெக்டாக பண்ணுங்கள். ஒரு லாங் டேர்மான விஷயத்துக்கு பண்ணுங்கள். நோ ப்ராப்ளம். அதில் தப்பே இல்லை. சொல்லுவானுங்க 1000 பேர் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் எதுவும் கேட்காதீங்க. உங்களுக்கு அது சரின்னு படுதா பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்க் எடுத்து பார்த்தா தான் அதுலேருந்து நம்ம நல்லதாக இருந்தாலும் சரி, ஏதாவது தப்பாக போனாலும் சரி, அதை நம்ம கற்றுக்க முடியும். நீ லேர்ன் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டினா அதை செஞ்சு பார்த்தா தான் உனக்கு அதை பற்றி தெரியும். ஃபர்ஸ்ட் தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணு. ஓகேவா? செலவு பண்ணக்கூடாது. இல்லை, உன் மணியை நீ சேவ் பண்ணணும்னா செலவு பண்ணாமல் இருக்கணும்னு இல்லை, உன் செலவை நீ கண்ட்ரோல் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை நீ போயிட்டு 100 ringgit கொடுத்து வாங்குற அப்படின்னா அதை நீ 50 ringgitக்கு வாங்கலாம். ஆனால் நீ என்ன பண்ணுற, 100 ringgit கொடுத்து வாங்குற. ஸோ உனக்கு அங்கே 50 ringgit இல்லை ஒரு 40 ringgit உனக்கு வந்துட்டு அந்த தேவையில்லாத ஒரு செலவு தான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்த இதுவும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எதை வாங்குறதா இருந்தாலும் சரி, எதை பண்ணுற கம்பேர் பண்ணி பாருங்கள். தப்பே இல்லை. ஓகேவா? கம்பேர் பண்ணி டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் குறைவாக எப்படி இருந்தாலும் பிரச்சனை போங்க. பட் அந்த விஷயம் குவாலிட்டியாகவும் இருக்கணும், அந்த வேர்திட்டாகவும் இருக்கணும். அந்த ப்ரைஸ் நம்ம கொடுக்குறது நீ 10 வெள்ளி கொடுத்து போட்டு குவாலிட்டி எதிர்பார்த்தினா
10 வெள்ளிக்கு அவ்வளோதான் கிடைக்கும். ஸோ நீ ஒரு 100 ringgit நீ ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னா நீ யோசி, குவாலிட்டியாக இருக்கா, இது இருக்கா எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நீ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் யோர் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா, நான் உங்களை செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். நீ எவ்வளோக்கு இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ சேவ் பண்ணுவேன். எனர்ஜி முடிஞ்ச அளவுக்கு உன் எனர்ஜியை பாசிட்டிவாக வச்சுக்க ட்ரை பண்ணு. இப்போ ஒரு விஷயத்தை நீ வாங்க போய் உனக்கு அது கிடைக்கலன்னா டவுன் ஆகாத. என்னடா காசு பத்தலை, காசு இருந்தால் வாங்கியிருப்பேன், அந்த மாதிரி மட்டும் யோசிக்காத. காசு பத்தலையா, ஒர்க், இதுக்காக நீ வேலை செய், அதை போய் வாங்கு. அதை விட்டுவிட்டு அப்படி டவுன் ஆயிடாது. உனக்கு அது வேணுமா, நீ தான் அதுக்காக உழைக்கணும். யாரும் பண்ண போகிறதில்ல, இல்லை வானத்துலேருந்து உழவு போகிறதில்ல, நடக்கும். உண்மையாக நீ கன்சிஸ்டண்டாக இந்த விஷயத்த உண்மையாக உனக்கு வேணும்னா உனக்கு அது கிடைக்கும். ஒரு விஷயம் உன்னை விட்டு கிடைக்கல, உனக்கு அது தள்ளி போகுதுன்னா அப்போனா அது உனக்கான விஷயம் இல்லை. இது வரும் திங்ஸ் பற்றி மட்டும் இல்லை. ஸோ இது எல்லா விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் உன்னை விட்டு போதோ இல்லை உனக்கு கிடைக்காம இருக்கோ, ஜஸ்ட் லீவ் இட். அது நமக்கான விஷயம் இல்லை, நமக்கானது நம்மளை தேடி வரும். அப்படி இல்லையா, கரெக்டான நேரத்தில் நீயாவே உனக்கு தேவையான விஷயத்த போய் அடைவ. சும்மா இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு உன்னோட எனர்ஜியை நீ இதாக்கிக்காத. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜியை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. எல்லாருமே ஃபீலிங்ஸோ சரி மணியோ சரி, இது ரெண்டுமே கிளாஷ் ஆகிறப்ப தான் எனர்ஜி டவுன் ஆகுது. ஓகேவா, இது ரெண்டுமே அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் எதுவுமே அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, எதுவுமே அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க. நான் சொன்ன இந்த விஷயத்த எல்லாமே நீங்கள் 1 by 1 ஃபாலோ பண்ணுங்க. என்ன கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணேன்னு தெரில, ஆனால் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இது எல்லாமே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் உங்களால் முடிஞ்சா ஆனால் இந்த 4 டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மைண்டில் செட் பண்ணுங்கள், இதை நான் செஞ்சே ஆகணும், இதை நான் இப்படி பண்ணி ஆகணும், இது என்னால் முடியும். உன்னால் முடியுன்றதை நீ நம்பு. நீ நம்ப தான் அந்த விஷயம் நடக்கும். ஓகேவா, ட்ரை பண்ணுங்கள், தப்பு இல்லை. ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. டிப்ஸ் நம்பர் 5 ரொம்ப முக்கியமானது. இந்த கோஸ் மூட்டை விட்டு நீ எப்போ வெளியே வரணும், இதுவே உன் வாழ்க்கையாக இருக்காது. நீ தான் அவனு வெளியே வந்துட்டு அந்த விஷயத்த உன்னோட டெய்லி ஹேபிட்டாக மாறி அது ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா, நீ அதை மட்டும் தான் அப்படியே உன் வாழ்க்கை அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ உனக்கு உன்னோட விஷுவலைஸ் நீ பண்ணுறப்ப எது நல்லது எது கெட்டது, யாரு கூட வெளியே போகலாம் யாரு கூட போகக்கூடாது, எவ்வளோ செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும், எப்படி எனர்ஜியை பாசிட்டிவாக வச்சுக்கணும், இதை எல்லாமே நீ மாஸ்டர் பண்ணிடுவ. நீ எந்த அளவுக்கு மாஸ்டர் பண்ணியிருக்கேன்னு இதுக்கு முன்னாடி நீ எடுத்துக்கிட்ட டியூரேஷன் 6 months 1 year அந்த மாதிரி. நான் எனக்கு எடுத்துக்கிட்டது 6 மாதம். இந்த 6 மாதத்தில் நான் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு தேவையானதை நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். புதுசாக விஷயத்த கற்றுக்கிட்டு இருக்கேன். எடிட்டிங்காக இருக்கட்டும், நிறையா எனக்கே தெரியல, நான் அவ்வளோ விஷயத்த நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வேஸ்ட் பண்ணுற டைம்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு டிக்டாக் பார்த்துக்கிட்டு அது இதெல்லாம். நான் டிக்டாக் ஆப்லாம் அழிச்சிட்டேன். இப்போ தான் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் திரும்ப. ஏன்னா நான் திரும்ப ஆக்டிவ் வந்திருக்கணும். இது என்னோட பிளாட்ஃபார்ம். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு யூஸ் மை பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ ஐ எம் பேக். அதனால தான் தவிர உங்களுக்கு தெரியும் எது தேவை எது தேவையில்லைன்னு. தேவையில்லாத விஷயத்த எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த எடுத்து அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்களேன், டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 months ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கம்பேக்கை 2026 கொடுங்க. அதாவது 3 months கோர்ஸ் மூட் ஆகிட்டு 2026 ஒரு கம்பேக் கொடுங்க. என்ன நம்புங்க, ஓதிட்டாக இருக்கும், செம்ம ஓதிட்டாக இருக்கும். ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக, மென்டலி ஸ்ட்ராங்காக, இது ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. யாராவது உங்களை மெனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணக்கூடியும் அது ரொம்ப கஷ்டம். ஓகேவா, மெனிப்புலேட் பண்ணணும்னு நினச்சானா அவன் ஓடிடுவான். அதுக்கு நீங்கள் உங்கள் மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் இன் சைலண்ட். ஓகேவா, சைலண்ட்டாக வேலை செய்யுங்க. உங்களோட ரிசல்ட்டு தன்னால் பேசும். உன் நெக்ஸ்ட் மூவை வெளியே சொல்லாத. முடிஞ்ச அளவுக்கு தனியாயிரு. ஏன் தனியாருன்னு சொல்கிறேன்றத, நீங்கள் இந்த ஒரு கோஸ் மூட்டை நீங்கள் எடுத்து சீரியஸாக நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா உங்களுக்கு புரியும் தனியாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு பெனிஃபிட். ஓகேவா, அதுக்குன்னு வாழ்க்கை ஃபுல்லாக உன்னை தனியாயிருன்னு நான் சொல்ல கிடையாது. ஒரு விஷயத்தை நீ செய்ய போறியா, தனியாக இருந்து பழகு. ஏன்னா நாளை பின்ன யாருமே இல்லாத டைமு உன்னால் அதை தனியாக எடுத்து செய்ய முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் இப்போ எது கையில் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் ஹை எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணி ஒரு விஷயத்தை அதை அடைஞ்சி எண்ட் ஆஃப் த டே அதை உங்களுக்கு பாய்க்க தெரில, அதை உங்களுக்கு பண்ண தெரிலனா ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் எது இப்போ உங்ககிட்ட இருக்கோ அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை பாயுங்க, அதை
பண்ணுங்கள். அதை பண்ண ஒரு ஒரு நாளுக்கு அப்புறம், ஒரு மந்த்ஸ்க்கு அப்புறம், ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் அப்கிரேட் பண்ணுங்கள். எடுத்தோன்னே ஒரு தேவையில்லாத ஒரு செலவோ சரி, தேவையில்லாத ஒரு ஃபீலிங்ஸோ சரி, தேவையில்ல எதுவுமே வேண்டாம். கண்ட்ரோல் யுவர் ஃபீலிங்ஸ், ஸ்டே இன் யுவர் லிமிட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டே ஃபோக்கஸ். இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு இல்லை, பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்காக. கமெண்ட் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ until then, signing off from Harry. Peace. ராசிமிகா வந்தாலும்